கோயம்புத்தூரில் வந்து இந்த சிக்னலுக்கு பதிலாக வந்து இந்த யூடர்ன் சிஸ்டம் வந்து அதை வந்து டிவிஷனல் இன்ஜினியர் மனுநீதி சாரோட பிரெயின் சைல்டு அதை வந்து இன்னவே பயங்கரமாக வந்து டிராஃபிக்கோட டார்ச்சரை வந்து கம்மி பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். நான் லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுவும் முக்கியமாக சாயங்காலத்தில் காலையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. தட் இஸ் அது இப்போ நிறைய மற்ற ஏரியாவில் கூட அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. சென்னையில் நான் சென்னை போகும்போது கூட அங்கே நிறையா பக்கம் வந்து இந்த சிக்னலுக்கு பதிலாக யூடர்ன் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சு. அண்ட் வெரி கிளாட் அது வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் ஒரு சக பேசஞ்சராக ஒரு சக டிரைவராக எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. தேங்க்யூ. அண்டு இப்போது கூடிய சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற மனுநீதி சார் அவருக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட் எவர் யூ ஹவ் டன் சார். அவர் வந்து கோயம்புத்தூரில் நிறைய டிராஃபிக் பாட்டில்னெக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. டிராஃபிக் பாட்டில்நெக்ஸ் எஸ்பெஷலி இந்த யூடர்ன் போடுறது, இதெல்லாம் அத்தனை சிக்னல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் போகிற அளவுக்கு எங்கெங்கெல்லாம் அகலமாக இருக்கோ ரோடு அங்கெல்லாம் போகிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவனா சொல்கிறது பைட் ஆஃப் construction going on, the problem was solved easily and bearable இருக்கு அந்த போகிறோம். ஸ்பைட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கோயிங் ஆன் வந்து பெரிய திருச்சி ரோடு எல்என்டி ஜங்ஷன், எல்என்டி பைபாஸ் அண்ட் திருச்சி ரோடு ஜங்ஷன் சுடாமத்தூர் அதை பற்றி சொல்லுங்க. சரி, அது வந்து சில நாளில் கிலோமீட்டர் கணக்கில் நிற்கும். ஈஸ்ட் வெஸ்டாக 2 கிலோமீட்டர் நிற்கும் 2 சைடும். சாரி, ஈஸ்ட் வெஸ்ட்னா கரூர், திருச்சி, கோயம்புத்தூரில். அவனாசி பாலக்காடு ரோடு பார்த்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தியாக நிற்கும். ஏராளமாக நிற்கு நிறைய ஒரு ½ hour 1 hour எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்த கன்ஜெஷன் தீர்றதில்லை. சரி, ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சோட ஒரு பெரிய பண்டா எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக போய் போனால் விஷயம் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ல ஒரு சிம்பிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வாட் பெஸ்ட் யூ கேன் டூ. அதுதான் அவருடைய அப்ரோச். ஓகே, இல்லைன்னா உனக்கு பிளான் போட்டு அப்ரூவல் போட்டு அது சாங்ஷன் ஆகி வர வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக சார். இந்த மாதிரி ரவுண்ட் அபவுட்டும் இதை சார்ந்து இதுக்கு துணையாக வரக்கூடிய யூடர்ன் அப்படின்னு வரக்கூடிய இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்றாலும் யூடர்ன் ஆல்மோஸ்ட் அந்த வாகன நெரிசலை வந்து பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. அதை காட்டிலும் ரவுண்ட் அபவுட் தான் நான் மாபெரும் சக்ஸஸ் என்று உறுதியாக அடித்து சொல்வேன். ஏன் என்று கேட்டால் அதோடைய பயனை நான் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் வீடு சாய்பாபா காலனியிலே உள்ளது. அதை நோக்கி நான் பயணம் செய்யும் பொழுது அதோடைய பயண நேரத்தையும் எந்த அளவு குறைக்கப்பட்டது என்பதை டெய்லியும் உணர்வேன். ஐயாவை நினைக்காத ஒரு நாளும் இல்லை. அதனால் இந்த திட்டம் கோவை மாவட்டத்துக்கு இது மாதிரி கோயம்புத்தூரில் 3 எண்ணம் பண்ணியிருக்கார். அது சுங்கம் இன்னொரு பண்ணியிருக்கார். அது ரொம்ப இதை விட எக்ஸலண்ட். ஆனால் இதை விட ரோடுகள் ஜாஸ்தி. இங்கே வரக்கூடிய ரோடு என்று கூட்டால் கூட 1, 2, 3, 4 ரோடு தான் இதை வந்து சுற்றி வருகிறது. சுங்கத்தில் எடுத்து வேண்டால் ரெட்ஃபீல்ட்ஸ் போகிற ரோடும், கார்மல் கார்டன் ஸ்கூல் போகின்ற ரோடும், திருச்சி சாலை இரு பக்கமும் அது ஒரு பக்கம் எடுத்து கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது 2 பக்கம் எடுத்துக்கலாம். அது 2 எடுத்தாலும் 4 ப்ளஸ் அந்த குளத்தை ஒற்றி போகக்கூடிய குளத்து சாலை ஒன்று இருக்கிறது. 5, 6 சாலைகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்தில் சர்வசாதாரணமாக ஒரு ரவுண்ட் அபவுட்டை அமைத்து பெரிய ஒரு வாகன நெரிசலை அங்கே தவிர்த்துள்ளார். பாலம் கட்டினாலும் அதே நெரிசல் கீழே இருந்திருந்தது. அதை வந்து ஐயா வந்து மாற்றி அமைச்சு அதில் பெரிய ஒரு சாதனை புரிந்தார். மனுநீதி அவர்களை பொறுத்த மட்டிலும் மிகச் சிறந்த ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார் இந்த நெடுஞ்சாலை துறையில். அதற்கு பிறகு எங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே நடந்த பல பயிற்சி வகுப்புகளில் நான் அவரை அழைத்திருக்கிறேன். அழைக்கின்ற பொழுதெல்லாம் தவறாமல் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் போன்ற பலருக்கும் பல்வேறு விதமான நல்ல ஆலோசனைகளை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். சாலைகளிலே செல்லுகின்ற வாகன நெருக்கடியை தவிர்த்து ஒரு யூடர்ன் என்ற ஒரு வட்டவளைவு ஒரு நிகழ்வை இவர்கள் மூவரும் சேர்ந்து திட்டமிட்டு மிக அழகாக மிக சரியாக அதை செவனே செய்தார்கள். குறிப்பாக இந்த லாலி ரோடு பகுதியில் இருந்த அந்த ஒரு மாற்றம் பதவிக்கு தகுந்தார் போல் இல்லாமல், பதவி வருகின்ற பொழுதும் பணிவும் துணிவும் வர வேண்டும் என்று சொல்வார்களே, அதுபோல அந்த பதவியிலே இருக்கின்ற அந்த பணிவு என்பது அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்ததான ஒன்று. ஆக்சுவலி இந்த இடையர்பாளையம் சிக்னல் வந்து ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சுங்க.
இப்போ இந்த ரவுண்டானா போட்ட அப்புறம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. டிராஃபிக் பாட்டுக்கு அது பாட்டு ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. 120 செகண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து கம்மி பண்ணலாம். அதுதான் எங்க இந்த வடவள்ளி ரோட்ல லாஸ்ட் இந்த அடுத்த ஸ்டாப்பிங் வரைக்குமே நெருக்கமா இருந்தது. ஃபுல்லா வந்து டிராஃபிக்கா இருந்தது. ரொம்ப நேரம் 2ஆம் சிக்னல் போடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. 2 டேஸா நான் பாக்குறேன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே போயிட்டு இருக்கு. ரவுண்டானா அமைத்ததின் பேரில் இப்போ போக்குவரத்து இடையூறு இல்லாம சீதா வண்டிக்கு வந்து போயிட்டு இருக்கு. சிக்னல் இல்லாத இடைப்பாளையம் பகுதி உருவாக்கி தந்ததுக்கு மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் இடைப்பாளையத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து 5 நிமிஷம் எனக்கு சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காதுங்க. அடிச்சு பிடிச்சி பொள்ளாச்சியிலிருந்து வருவோம். 1 மணி நேரம் தாங்க. வரதுக்குள்ள இந்த சிக்னல் முதல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிரமம். இந்த சிக்னல்லே 5 நிமிஷம் ஸ்புண்டை எங்களுக்கு முடிஞ்சிருது. வந்து நாங்கள் பொள்ளாச்சிக்கு டர்னும் எடுக்க முடியறதில்ல, சாப்பிடவும் முடியறதில்ல. இந்த 2 பக்கம் ரவுண்டானா கட்டினங்காட்டி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. உண்மையை சொல்கிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. வர்ற அந்த ஸ்லோ மோஷனில் வர்றவங்க அப்படியே வந்தது எங்கள் வாட்டிக்கு யூட்டர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி வந்துடுறேங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். முடிஞ்ச அளவுக்கு சிக்னலுக்கு பொதுவாக இப்படி இருந்துருச்சுன்னா டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்கண்ணா. உண்மையாலுமே டிராஃபிக் பிரச்சனையே இருக்காதுங்க. சிக்னல் இருக்கும்போது வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கும். கரெக்டாக எங்களால் ரைடு எடுக்க முடியாது. ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ இந்த ரவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ரைடு பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ டிராஃபிக் சிக்னல் முதல்ல இருந்த விட இப்போ வந்து கொஞ்சம் கிளியரா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம, எந்த ஒரு டிராஃபிக் இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சிக்னல் இருந்த வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது கண்டிப்பா இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு நன்றி சொல்ற விதம் தான். இப்போ ரவுண்டானால் போட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா எல்லாம் ஆளுங்க போயிட்டு இருக்கிறாங்க. முதல் கஷ்டமா இருந்தது, இப்போ நல்லா ரொம்ப சிறப்பா இருக்குது. சிக்னல்ல வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரவுண்டானா வந்துங்கிட்ட பெனிஃபிட்டாக இருக்குங்க சார். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். நல்லா மூவிங்காக தான் இருக்குங்க சார். இருந்த சிக்னலை விட இப்போ ரொம்ப அழகா இருக்கு. உக்கடம் பஸ் ஸ்டாண்டு சுற்று வட்டாரமும் முதல்ல இருக்கும்போது வண்டி வாகனங்கள் எல்லாம் வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒப்பன் கார் ஸ்ட்ரீட்டுக்கு போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. வண்டிகள் எல்லாம் நிறைய நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கு. ரவுண்டானா போட்டதுல வந்து ரொம்ப அழகான முறையில் வண்டி வாகனம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. சிக்னலுக்கு முதல்ல ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. இப்போ எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் வண்டி போயிட்டு இருக்குங்க. இந்த சிக்னல் போட்டிருக்கும் போது நிறைய டிராஃபிக் ஆயிருந்துச்சுங்க. போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலா இருந்துச்சு. டைமிங் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனா இப்ப இந்த ரவுண்டானா போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ரொம்ப கொஞ்சம் தள்ளி போய் ரிட்டர்ன் வந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப இடையில பார்த்து இப்படி போட்டங்காட்டிக்கு மக்கள்லாம் நல்லா கரெக்டா போற மாதிரி இருக்கு. நின்று நிதானமா போறதுக்கு எந்த இடத்துல இல்லாம நல்லபடியா இருக்குப்பா. கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருந்ததுன்னா 4 ரோடு ஜங்ஷனுங்கிறதுனால, அதாவது எப்படி பார்த்தாலும் விபத்து நடந்துகிட்டே தான் இருந்தது. இது ஒன்வே பண்ணதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. எந்த ப்ராப்ளம் இல்லாம போறவங்க போயிட்டு இருக்கிறாங்க. சிக்னலுக்கு முன்னாடி தான் சில பிரச்சனை ஆச்சு. ஆனால் அதிகாரிகள்லாம் வந்து இந்த யூட்டர்ன் போட்டதுனால இப்போ ஓரளவுக்கு டிராஃபிக் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ யூட்டர்னு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி யூட்டர்னு கண்டினியூ பண்ணணும், அவ்வளோதான். ஜனங்க ஃப்ரீயாக போவாங்க, ஃப்ரீயாக வந்துடுவாங்க. டிராஃபிக் இருக்காது, எந்த இடைஞ்சல் இருக்காது, எந்த விதமான கஷ்டமும் பொதுமக்களுக்கு இருக்காது. அவங்க வேலையை அவங்க பார்த்து போயிட்டே இருப்பாங்க. டிராஃபிக் ஜாம் ஆகாது. சிக்னல் வந்துட்டு ஒரு 130 செகண்ட் வெயிட் பண்ணி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே ஃப்ளோவா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு டிராஃபிக் அதிகமா ஆகிறது இல்லை பீக் டைம்ல எல்லாம். இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஒரு ஃப்ளோவா எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கு. சிக்னல் போட்டிருந்தாங்கன்னா செகண்ட் கம்மி, நம்ம டிராபிக் 4 ரோடுமே டிராபிக் ஃபுல் ஆகுது. இப்ப வந்து ஃப்ரீ போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல. இதையவே கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல.